Hi friends, welcome to Madhutips. இன்னைக்கு நம்ம சேனலில் வீட்லேயே ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸில் பானிபூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்ஸ்டண்ட்டாகவே 10 மினிட்ஸில் குயிக்காக பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, கண்டிப்பாக இந்த பானிபூரி வெளியில் சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கு அப்படியே இருக்கும். ரொம்ப டைமும் எடுத்துக்காது. வாங்க இப்போது இந்த டேஸ்டியான பானிபூரியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம வத்தலெல்லாம் வாங்குகிற கடையில் வந்து இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இதில் தான் இப்போ நம்ம பூரி பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நார்மலாகவே நம்ம வந்து வத்தல் எல்லாம் அப்பளம் எல்லாம் எப்படி வறுப்போமோ அதே மாதிரி ஒரு கடாயில் ஆயில் வச்சுட்டு ஆயில் காஞ்ச பிறகு நம்ம அதை போட்டு எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு ஜஸ்ட் ஒரு 1 மினிட்ல வந்து இந்த பூரி வந்து ரெடி ஆகிடும் ஆயிலில் ஃப்ரை பண்ண உடனே. இது பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் வாங்குகிற பானிபூரி மாதிரியே ரொம்பவே இந்த பூரி வந்து கிறிஸ்பியாகவும் ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ பாருங்கள், ஆஸ் யூஷுவல் வாங்குகிற அதே பூரி மாதிரி தான் இருக்கும். நமக்கு இன்ஸ்டண்ட்டாக சூப்பராகவே 1 மினிட்ல ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறதுக்கு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 4 உருளைக்கிழங்கு அந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு விசில் போட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த எல்லா உருளைக்கிழங்கும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க எல்லா உருளைக்கிழங்குமே. நல்லா ஸ்மாஷ் பண்ண பிறகு இப்போ அதில் 1 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் ஜீரக பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஆட் பண்ண பிறகு நல்லா எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே பார்த்திங்கன்னா நம்ம ஓவராக குக் பண்ண வேண்டிய அப்பெல்லாம் கிடையாது. நம்ம ஆக்சுவலி உருளைக்கிழங்கு மட்டும்தான் பாயில் பண்ண வேண்டியது இருக்கும். மற்ற எல்லாத்தையும் ஜஸ்ட் நம்ம அப்படியே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் போதும். இது இல்லாமல் உங்கள்கிட்ட ட்ரை மேங்கோ பவுடர் இல்லாட்டி ஆம்ச்சூர் பவுடர் இருந்தால் அது உங்களுக்கு வேணாலும் நீங்கள் அதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நல்ல ஒரு ஃப்ளேவர் தான் கொடுக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொரியாண்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. காம்போடி ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ ஆட் பண்ணி நல்லா அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவும் ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா குயிக்காக நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணுறது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே தான் நமக்கு ஆகும் இது பண்ணுறதுக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பானிபூரி பண்ணுறதுக்கு இந்த எவரெஸ்ட் பானிபூரி மசாலா தான் எடுத்திருக்கோம். இதை வச்சு தான் நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ண போகிறோம். இந்த ப்ராடக்ட்டை நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா 3 ஸ்டெப்ஸில் வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 100 பூரிஸ்க்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் பானி 1.5 லிட்டரில் வந்து ஆட் பண்ணி நல்லா ஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்கோம். செகண்டில் பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் வந்து சால்ட்டு, மின்ட் லீவ்ஸு, க்ரீன் சில்லி, லேம் இது எல்லாமே கூட நீங்கள் டேஸ்ட்டுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலான்னு போட்டிருக்கோம். அண்ட் உங்களுக்கு தேர்டில் பார்த்திங்கன்னா இதை நீங்கள் எப்படி சர்வ் பண்ணணும் முதற்கொண்டு உங்களுக்கு அங்கே வந்து எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேக்கிங்கோட சைடில் உங்களுக்கு வந்து இதில் ஆட் ஆகிருக்க வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி இதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராக் சால்ட்டு, ட்ரை மேங்கோ, சில்லி, பிளாக் சால்ட்டு, மின்ட் லீஃபு, பிளாக் பெப்பர், ட்ரை ஜிஞ்சர், டர்மரிக் அண்ட் மேலிக் ஆசிட் ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து இதிலே ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம எதுவும் ஆட் பண்ண வேண்டியதும் இருக்காது. இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இது வந்து வெறும் ஜஸ்ட் ஒரு 31 ருபீஸ் தான். இதோட கிராம் பார்த்திங்கன்னா நெட் வெயிட் வந்து நமக்கு 50 கிராம் வருது. அண்ட் இதை நம்ம வந்து 18 மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இந்த பேக்கிங்கோட உள்ளே இருக்க அந்த கவர் உங்களுக்கு வந்து நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ நமக்கு நார்மலாக எவரெஸ்ட் பேக்கிங் எப்படி இருக்கும் ஒரு சில்வர் பேக்கிங்கில் தான் இருக்கும். ஸோ வாங்க இதை வச்சு இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பானி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் பார்த்திங்கன்னா 3 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் இருக்க அந்த பேக்கிங் உள்ளே இருக்க அந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், பவுடராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை பார்த்திங்கன்னா நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்து இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு இப்போ இதில் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் அவங்க ஃபஸ்ட்டே போட்டிருந்த மாதிரி மின்ட் லீவ்ஸ் இல்லை உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது பேஸ்ட் வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஆக்சுவலி இது வந்து ஃபுல்லாகவே கரெக்டாக இருந்துச்சு. பட் எனக்கு வந்து காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் இதில் வந்து ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம பானி வந்து சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வாங்க நம்ம போய் பானிபூரி சாப்பிடலாம். ஸோ பாருங்கள் நம்ம வீட்டிலே ஃப்ரை பண்ண பூரி தான் இது. பாருங்கள் வெளியில் வாங்கின மாதிரியே இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக நம்ம குயிக்காக கூட ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் ஒரு 2 மினிட்ஸில். இப்போ அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்க பானி, அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா அண்ட் கொஞ்சம் ஆனியன் எடுத்திருக்கேன்.
இது கூட நம்ம காரா பூந்தி கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கூட நமக்கு வந்து வேறு ஏதாவது பட்டாணி இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு கடல வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட உங்களுக்கு சூப்பராக தான் இருக்கும். இந்த இன்ஸ்டண்ட்டான பானிபூரி பண்ணுறதுக்கு எனக்கு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆச்சு. அவ்வளோ குயிக்காகவே இது வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அப்படியே வெளியில் வாங்குகிற டேஸ்ட் வந்து அப்படியே இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.